ம், என்னடா இது? இங்கிட்டு போறானுங்க அங்கிட்டு போறானுங்க, வண்டி வண்டியா போறானுங்க. ஒருத்தனை வந்து வாங்கி திங்க மாட்டேங்கிறானுங்களே. அடடடடா. ஷோ. அம்மாயி, அப்படின்னா கடை பெருசா ஹோட்டல் மாதிரி பெரிய கடையா வச்சுட்டோம்னா அப்போ நம்ம கார்ல தான் போவோம், கார்ல தான் வருவோமா? ஆமாண்டி, கார்ல அதுவும் பெரிய கார் வாங்கி அதுல டிரைவரை போட்டு நம்ம எல்லாரும் கார்லயே போய் கார்லயே வருவோண்டி. அதுவும் இல்லாம மாசம் மாசம் ஊரு சுத்துறதுக்குன்னே அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லி ஊட்டி நாட்டுக்கு கொடைக்கானல் நாட்டுக்கு நல்லா கூட்டிக்கிட்டு போவாங்க. அம்மாயி, ஊட்டி நாடு கிடையாது, கொடைக்கானல் நாடு கிடையாது, அதெல்லாம் நம்மளுடைய இதுலதான் இருக்கு. உன்னைய படிக்க வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. என்ன லூசு கிளவின்ற? ஐயோ அம்மாயி, உனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன், நீ தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. யாரே தொலைச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு காலையில அடி வாங்கல, நேத்து அடி வாங்கல, அதனால வாய் ஓவர் அடிக்கிறியா நீ? அப்பா எதுக்கு இப்ப வாழ் கத்திக்கிட்டு கிடக்குறீங்க ரெண்டு பேரும்? ஏண்டி? நானே வியாபாரம் ஒன்று ஆகல, ஒருத்தன் கூட கடைக்கு வரல. இட்லி எல்லாம் ஊற்றி வச்சு ஆறி போய்கிட்டு இருக்குன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்கிறேன். சட்னி 2 சட்னி அரைச்சி வச்சுருக்கோம், சாம்பாரை வச்சுருக்கோம். ஒருத்தனையும் காணாமேன்னு பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்கிறேன். 2 பேரும் என்ன வாழ்னு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? இல்லடி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா பேசுன நீ உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆள் வரலன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குது. இப்போத்தான் பேசுகிறாங்களாம் பேச்சு. நம்மளே வீட்டில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? 8:30 மணி 9 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அப்படின்னும் போது வாரம் மட்டும் எப்படி 7 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க? இதெல்லாம் வாய்க்குள்ளேயே வக்கனையா பேசுறல்ல, அப்புறம் எதுக்கு 5 மணிக்கெல்லாம் கடையை திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்கோம்? ஏண்டி, நேரங்களமா வந்து வேலை வெட்டிய நேரமா பார்க்கலான்னு தான். சும்மா என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க 2 பேரும். கப்பு சுப்புன்னு வாயை மூடிக்கிட்டு இருங்க. இருக்கிற கடுப்புல நீங்க வேற. மணி வேற 8 போது, ஒருத்தனையும் ஆளக்கானா எல்லாம் எங்கிட்டு தான் போய் தொலைஞ்சானுங்க. ஐயோ, இவனுங்களை நம்பி வேற எல்லாம் ஊற்றி வச்சிருக்கோமே. ஐயோப்பா. ஏண்டி, வாத்தா கறிக்கு பைத்தியம் பிடிச்சிருமா? நினைச்ச இருந்த வாக்கெல்லாம் கோவப்படுறாடி. எப்பா இவகிட்டலாம் மனுஷன் இருக்கவே முடியாது. அம்மாயி, அம்மாட்ட சொல்லட்டுமா? விச கொடுக்கு. உன்னைய பாரு என்ன பண்றேன்னு. உங்க ஆத்தா உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லை. ஆத்தாளுக்கு புள்ள தப்பாம வந்து பிறந்திருக்கம்மா. விஷம். அம்மா. என்ன? ஒன்னும் இல்லம்மா. சும்மா நொய்யின்ட்டுக்காம வாயை மூடிக்கிட்டு இருங்க 2 பேரும். பசிக்குது அதான். ஆமா, என்னைக்குதான் உனக்கு பசி இல்லாம இருந்திருக்கு? ஏதாவது ஒன்று ஆக்கி வச்சிருந்தா போதும், அப்படியே பசி எடுக்கும். கொஞ்ச நேரம் இரு, ஆள் வந்ததுக்கு அப்புறம் திங்கலாம். சோறுன்னு எல்லாம் சோத்துக்கு வந்து பிறந்து தொலைஞ்சிருக்குது. சி, தேவையா உனக்கு? வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவளே வெறி பிடிச்ச மாதிரி கத்துவான்னு தெரியாது. ஐயோ, நாக்கெல்லாம் ஊறுது. இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. ஐயோ, எப்பதான் ஆள் வருவாங்கன்னு தெரியலையே. நாக்கெல்லாம் ஊறுது. ஐயோ. ஏனி, நான் வலிச்சுக்கிறேன், கொடுங்க. அம்பிட்டுதான் நீ எல்லாம் வலிச்சிட்டேன். நீங்க போங்க, நீங்க போய் உள்ள ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, காலையில வேற அம்புட்டு துணியும் துவைச்சு போட்டிருக்கீங்க, பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இப்ப வலிச்சுக்கிட்டு அப்புறம் உடம்பு சரியில்லை, கையை வலிக்குது, காலை கூடாதுன்னு சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க அண்ணி. அதை இதன்னு இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நாளை பின்ன படுத்துக்காதீங்க. இங்க வேலை செஞ்சுட்டு அப்புறம் உங்க ஊருக்கு போய் படுத்துக்கிட்டீங்கன்னா பாவம் புள்ள கடந்துக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பா. அடடடா, என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. சமயக்கட்டுல சும்மாவே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்தா தானே. சரி, வேலைசா முடிச்சிட்டு வாங்க. காலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சீக்கிரம் கரை கட்டிட்டு வாங்க. வாரேன் நீ, நீங்க போங்க. முருகா, உனக்கு நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? ஏன் என் குடும்பத்தை இப்படி போட்டு நீ கஷ்டப்படுத்துற? ஒரு காலத்துல ஊரார் பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. என் புருஷனும் நானும் ஆசைப்பட்டோம் தான். அவங்களோட பணத்தை வச்சு வீடு காருன்னு எல்லாம் வாங்கணும், அம்பட்டு சொகுசா இருந்தோம். ஆனா ஒரு காலத்துல நான் பண்ணினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டேனே. ஒரு பொருளை கூட அடுத்தவங்களோட ஆசைப்படாம தானே
இத்தனை வருஷமும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் என் குடும்பத்தை இப்படி நீ கஷ்டப்படுத்துற? அஹ்? ஒத்த பையன், நான் 10 பிள்ளைய பெத்தெடுக்கல, ஒத்த பிள்ளைய தான் பெத்திருக்கேன். அவன் வாழ்க்கையில ஏன்பா ஒரு நல்லதையும் அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிற? கெட்டவளா நான் இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்த, நல்லவளா வாழும்போது ஏப்பா கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் தான் இப்படி என்ன சோதிக்கிறியோ தெரியல. அவனா ஆசைப்பட்டான் ஒரு வாழ்க்கை, அதையும் ஒரு மெச்ச அம்புட்டு சீரும் சிறப்புமா கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அதுலயும் அவனுக்கு நிம்மதி இல்லை. பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பிரிய வச்சேன். அவனுக்குன்னு பிறந்த குழந்தைய கூட கண்ணால பார்க்க விடாம அந்த அளவுக்கு எங்களை விரட்டு விரட்டுன்னு விரட்டுனா. 5 வருஷம் அந்த குழந்தைக்காக நாங்க பண்ணாத போராட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஊருக்காரவங்களே எழுதி, உங்களால இந்த ஊரோட நிம்மதியே கெட்டு போகுது, இனிமே இந்த ஊருக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து எம்பிட்டு பிரச்சனை. நாங்கள் வற்புறுத்தலுக்காக அவன் கல்யாணத்தை பண்ணி, அதுவும் வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை மறுபடியும் ஏதோ கந்தரகோலமா ஆகி போயிடும். அவனோட நல்லா பழகின புள்ள, அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச புள்ள, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்கு அம்புட்டு போராட்டம் பண்ணி எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுலயும் அவனுக்கு நிம்மதியை கொடுத்தியா? இப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம இப்படி தடை போட்டு முட்டுக்கட்ட போடுறியே. நான் என்ன பாவம் பண்ணணும்? அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டேனே. எனக்கு கொடுயா, எனக்கு கொடு. ஆனா என் பிள்ளையும் என் மருமவளையும் தண்டிச்சிடாதையா. அந்த புள்ள எங்க வீட்டுக்கு கிடைச்ச கொலை விளக்கியா. வேற ஒரு பொண்ணா இருந்தா இப்படி ஒரு பிரச்சனையில இருக்க ஆம்பளைய கட்டிக்குவாளான்னு கேட்டேன், கட்டிக்கவே மாட்டா. ஆனா இந்த புள்ள என் குடும்பத்துக்கு ஏத்தவளா, என் பையனுக்கு ஏத்தவளா இருக்கா. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு குறைய நீ கொடுக்கற? தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை குடியா. அவளே போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத ஆஸ்பத்திரி இல்லை, எல்லா பக்கமும் ஏறி இறங்கிட்டா. அவளுக்கு ஏன் ஒரு நல்லதை கொடுக்க மாட்டேங்கிறனே தெரியல. உன் கையில தான்ப்பா எல்லாமே இருக்கு. அவளே மனசுடைஞ்சு பூமாரியவே கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறா. ஆனா அந்த பூமாரியை கூட கொடுக்க மாட்டேன்னு அவ இருக்கிறா. அவளும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தினா நாங்க கஷ்டப்படுவோன்னு நினைச்சு எங்களை கஷ்டப்படுத்துறோன்னு சொல்லி அந்த பிள்ளைய அவன் நோகடிச்சுக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் போன் போட்டு சொல்றாங்க, அவ தினத்தோறும் பிள்ளைய போட்டு அடிக்கிறா, தேவையானதை வாங்கி கொடுக்கறதில்ல, ரொம்ப எல்லாத்தையும் இலக்காரமா பேசுறா, ஏளனமா பேசுறா, எல்லார் வாயிலையும் உழுகிறான்னு சொல்றாங்க. அவ பண்ற பாவம் எல்லாமே அந்த புள்ளைக்கு வந்துடக்கூடாதியா. ஏன்னா பெத்தவங்க நாங்க 2 பேரும் பண்ணின பாவம் தான் இன்ன வரைக்கும் என் பையனை சுத்தி அடிக்குது. எத்தனை பேரோட நிம்மதியை நாங்க கெடுத்திருப்போம். ஊரார் பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு அதெல்லாம் மாறி எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்படுத்துற. தயவு செஞ்சு இதுல இருந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலத்து குடியா, ஒரு விடுவு காலத்து கொடு. உன்னையே நம்பி இருக்க இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது அமைச்சு கொடு. தங்கம், ஐயரே வந்து பூசை பண்ணி தட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் நீ என்ன சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க? மணி ஆயிடுச்சு, போவோம். தினந்தோறும் அழுகதான். நீயும் தான் அழுது கும்பிடுற. அப்படி இருந்து மனசு இறங்கதான் மாட்டிக்குது. எதுக்கு சும்மா கேட்டு கஷ்டப்படுற? கும்பிட்டு வா. திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க. உன்னையே மழை போல நம்பி இருக்கு இந்த பிள்ளைக்கு. நீதான் துணையா இருக்கணும். என் வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு வாரிசு கிடைக்கணும். என் பிள்ளையும் என் மருமகனும் சந்தோஷமா இருக்கணும். சொல்லுமா. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இந்த வாசலெல்லாம் கரை கட்டி வலிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. ஏன் அம்மா, எப்பம்மா ஊருக்கு வருவ? ஏண்டி அங்க யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்ல, நீ அப்பாவும் எப்பதான் வாரீங்க? வாரண்டி. இன்னைக்கு தான் உங்க மாமனுக்கு நலங்கு வைக்கிறோம். நாளைக்கெல்லாம் முடிச்சுட்டு 4:30 விருந்தெல்லாம் வச்சு முடிச்சுட்டு தான் வருவோம். என்ன இருந்துட்டு வருவோன்னு தானே சொல்லிட்டு தானே வந்தேன். அதுக்குள்ள என்ன? அம்மா வாமா.
எருமை கழுத வயசாகி போச்சு என்னடி? அம்மா துணியெல்லாம் ஒரு வாரமா ஊறுபட்டது சேர்ந்து போச்சுமா. வாமா, இதெல்லாம் யார் துவைக்கிறது? அடி பாவி, நான் கூட நினச்சேன் ஏதோ நம்ம மேலே இருக்க அக்கறையில் தான் நம்ம புள்ள ஃபோனு பண்ணி வர சொல்கிறான்னு பார்த்தா துணி துவைக்க முடியலன்னு கூப்பிட்றியா நீயே? அட போம்மா, வேலைக்கும் போயிட்டு இந்த வேலையும் செய்ய முடியலம்மா. வாமா. ஏண்டி, இதுக்கோசரம் நான் வந்து துணியை துவைச்சு போட்டாடி வர முடியும்? ஏதோ 2 சட்டை 2 நாளைக்கு ஏத்தாப்புல துவைச்சு போட்டுக்க, நான் வந்துடுறேன். ஆமா, நீ சும்மாவே உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா உடனே கிளம்பி வர மாட்டேன். இப்ப கல்யாணம்னு போய் 1 வாரம் ஆகுது. எப்பமா வருவேன்? ஐயோ வாரண்டி. அடாடாடாடா, துணியை துவைக்கிறதுக்கு நான் வரணுமா? இப்பயே நான் வருவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் யாரடி வருவா? எல்லாம் நீ தானடி துவைச்சு பழகணும். அப்பெல்லாம் நான் வாஷிங் மிஷின் வாங்கிக்குவேன். ஆமாம், கொமாட்டோலே குத்தி போடுவேன் பார்த்துக்க. ஒரு 2 சட்டையை மட்டும் துவைச்சு போடு, சரியா? அம்மா வந்துடுறேன். இல்லைன்னா பீரோவில் வேற எதுவும் துணி இருந்துச்சுன்னா எடுத்து போட வேண்டியதானே? அது எல்லாமே பத்தல, அதை போடவும் முடியல. ஷபா, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு தான் நான் சொல்கிறது, துணி தைக்கும்போது கொஞ்சமாவது உள்ள துணியை விட்டு தையி, அப்போ தான் உடம்பு கொஞ்சம் பெருசானா கூட பிரித்து விட்டுக்கலான்னு. கேட்டால் சொல்கிறத கேட்கறது இல்லை. நல்ல ஃபிட்டிங்காக தைக்கணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணும்னு. இப்படி பீரோவில் கிடக்குது 30-40 சுடிதாரு, ஆனால் அது எல்லாம் சிறுசா போச்சு. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போ, உன்னைய வச்சுக்கிட்டு. நீ எப்போ வருவ? வாரேன் ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்க, சரியா? வந்துடுறேன் அம்மா. சரி, 2 நாள் மட்டும்தாம்மா, இந்தா வந்துடுறேன், சரியா? எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். பொறுத்துக்க. ஒரு 2 சட்டையை மட்டும் துவைச்சு போடு, பார்த்து நல்லபடியாக துவைச்சு போடு, சரியா? அம்மா வந்துடுறேன். எல்லாத்தையும் கூட துவைக்க வேணாம், 2 நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு மட்டும் துவைச்சு போடு. சரி. சாப்பிட்டு பத்திரமா இருப்பியா? அம்மா வேலையை முடிச்சுட்டு அப்புறமேட்டு கூப்பிடுறேன், சரியா? அடடடா அண்ணே. அட வாமா சின்ன பொண்ணு, வா உட்காரு. அட இதா மேல உட்காரு, என்னத்து கீழே உட்காந்துக்கிட்டு இருக்க? அட இருக்கட்டுனே, நம்ம வீட்டில் என்ன அண்ணி உங்களை தேங்காய் திருவ வச்சுவிட்டு எங்கள் அண்ணி எங்கே போணுச்சு? அண்ணி அண்ணி, அதானே பார்த்தேன். என்னடா வீட்டுக்குள்ளே ஒரே சத்தமாக கிடக்கே அப்படின்னு யோசிச்சேன். நீ தானா? வா சின்ன பொண்ணு. பார்த்தீங்களாண்ணே, நீங்கள் இருக்கும்போதே என்னை எப்படி சொல்கிறாங்கன்னு. என்னைய பார்த்தா என்ன சவுண்டு பார்ட்டி மாதிரி தெரியுதா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? இல்லை சொல்லி தான் பாருங்களே, எங்கள் அண்ணன் எதுவும் கேட்க மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, என்ன இல்லை என்ன நினப்ப இருக்கீங்க? என்ன ஓவர் திமுறோ? அட நான் என்ன சின்ன பொண்ணு பண்ணேன்? எங்கள் அண்ணனை தேங்காய் திருவ விட்டுப்புட்டு வீட்டு வேலை பார்க்க விட்டுப்புட்டு ஹாயா என்ன அம்மனி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அண்ணனை பார்த்தா என்ன இழிச்ச வயமா இருக்கா? ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கேளுமா, அப்படி கேளு. இந்தா இப்ப ஏன் 5 தேங்காய் திருவிட்டேன், இன்னும் 2 தேங்காய் உடச்சு திருவுங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போயிருக்கு. ஆத்தி, ஏங்க நீங்க வேற, அவ சும்மாவே ஏதாவது பேசுவா, இல்ல நீங்க வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்பதான் தெரியுது, எங்க அண்ணன் ஒரு வாயில்லாத புள்ள பூச்சின்ற காரணத்துக்காக எங்க அண்ணனை வேலை வாங்குறீங்க. கேட்க ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சின்ன பொண்ணு நான் இருக்கேன் கேட்கறதுக்கு. என்னம்மா பண்றது, இதெல்லாம் செஞ்சாதான் ஜோறு போடுறேன்றாங்க, இல்லைன்னா போட மாட்டேங்கிறாங்களே. ஆட போங்கண்ணே, பிசுக்கோத்து இந்த சோத்துக்கு தான் இங்கே உக்காந்துருக்கியா? கிளம்புனே நம்ம வீட்டுக்கு. அங்க வானே, உனக்கு வடகரியோட செஞ்சு நான் உனக்கு போடுறேன். அப்படித்தானே? எங்க உங்க அண்ணன் வராரான்னு பாரு. எங்க அண்ணன் வரமாட்டாரோ? அண்ணே நீ கிளம்புனே, நம்ம வீட்டுக்கு போவோம். அப்படித்தானே வந்துடுறேன், இந்த துணிமணியை எடுத்து வச்சுக்கிட்டு. ஆத்தி, ஐயோ என்ன எங்க அண்ணனை பிடிச்சி வைக்கிறீங்க? என்ன கூட்டிக்கிட்டு போக மாட்டோமா நாங்க? பிடிச்சி வச்சா? சின்ன பொண்ணு, நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாத, கம்முன்னு இரு சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, அப்படியே எங்க அண்ணனும் கூப்பிட்டோன்னே கிளம்பி வந்துட்டு தான் மறுவேளை பாப்பாரு. உங்க முந்தானியே சுத்திக்கிட்டே தானே திரிவாரு. அப்ப என் தம்பி மட்டும் உன் பேச்ச கேட்கறது இல்லையோ? ஆமா, உங்க தம்பி என் பேச்ச கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாரு. நீ என்னாடி கோடு போடுறது, நான் என்னாடி தாண்டாம இருக்கிறதுன்னு சொல்லி அப்படி இருப்பாரு. நீங்க வேற. சரிம்மா உட்காரு, சாப்பிடுவ. அமுதா, தங்கச்சிக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டோமா? ஐயோ வேணானே, வேணாம் வேணாம் வேணாம். நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் உங்கள் மச்சான் வேலைக்கு போகிறேன்றனால என்னை இங்கே விட்டுட்டு அவர் இப்போ தான் போனார்.
நான் தான் மிக்சியை சரி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த அண்ணனை கையிலேயே பிடிக்க முடியல. நேற்று அந்த அண்ணனை கையோடு நிறுத்தி எல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி தான் கொண்டு வந்தேன். அப்படியா? இப்போ சரியா ஓடுதா? வீட்டில் கொஞ்சம் அரிசியை போட்டு அடித்து பார்த்தேன், நல்லா ஓடுது. எம்பிட்டுமா கேட்டா அப்படி? அது எதுக்கு உங்களுக்கு? அட எம்பிட்டுன்னு சொல்லு. அட என்ன இதுக்கெல்லாம் காசு கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏமாடி 1000 தான் தாயும் புள்ளியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற இல்லம்மா. 1000 சொந்த பந்தமா இருந்தாலுமே காசுன்ற விஷயத்துல வந்துட்டு கணக்கா இருக்கணும் இல்லம்மா. எம்புட்டுன்னு சொல்லு. ஆமாம், நீங்கள் மட்டும் நல்லா கணக்கு பார்ப்பீங்க, ஆனால் நாங்கள் மட்டும் கணக்கு பார்க்கக்கூடாது. போகிற தம்பியை நிற்க வச்சு பணியாரம் தாத்து அள்ளி எடுத்துக்கிட்டு போயான்னு ஊற்றி கொடுத்து விட வேண்டியது. அப்போல்லாம் கணக்கு பார்க்கறது இல்லை. நாங்கள் ஏதோ செஞ்சாதான் கணக்கு. நல்லா இருக்குது போங்க. சரி, நீ கேட்டால் சொல்ல மாட்டேன், நான் ரகு அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். கேளுங்க கேட்டுக்கங்க. அப்பாடா, பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. வெயில் வேற அடிக்க ஆரம்பிக்கிறதுனால இங்கே பின்னாடி நின்று ஒரு வேலையும் பார்க்க முடியறதில்ல. தண்ணி வேற இல்லை. தண்ணி வேற எடுத்துட்டு வந்து ஊற்றியில் வேலை பார்க்கணும். என்னம்மா, துணி துவைக்க போறியா? ஆமாம். ஓ சரிடா. இன்னும் உங்கள் அம்மாலாம் வரலையா? இல்லை, இன்னும் அவங்கள வரல. எப்போதான் வராங்களாம்மா? இன்னும் 2 நாள் ஆகும். அப்படியாம்மா? சரிடா. துணி துவைக்கிறது எங்கே, இங்கே துவைக்கிறியா இல்லை ஆத்தங்கரைக்கா? இல்லை, ஆத்தங்கரையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி தான் இங்கே துவைக்கணும். ஆத்தங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி துவைக்கிறியா? அது ஆகிற வேலையா? இல்லை, தண்ணி நாளைக்கு தான் வரும். போட்டுக்கிறதுக்கு வேற துணி இல்லை, அதான். ட்ரம்மில் எதுவும் பிடிச்சி வச்சுருப்பாங்களே? ஆமாம், 3 ட்ரம் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாரும் காலையில் சாயங்காலம் குளிப்பாங்க, வைப்பாங்க. துணியை துவைச்சி போட்டால் இதாக இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டதுனால அங்கே வீட்டில் வேற தண்ணி பிடிக்காமல் விட்டுட்டேனா, அதான். எங்கள் வீட்டில் மேலே ட்ரம்மில் தண்ணி ஏற்றிருக்கோம். துணியை வேணால் இங்கே கொண்டு வந்து வச்சு துவை. ஐயோ வேண்டாம், நான் எடுத்து துவைச்சிக்கிறேன். ஆட என்னம்மா நீயே? இந்தா தண்ணி இங்கே இருக்குதுமா, வா வந்து இங்கே துவைச்சிக்க வா. இல்லை, இதில் என்ன இருக்குது? வா அத்தா, வா இங்கே வச்சு துணியை துவைச்சிக்கோ. தண்ணி எல்லாமே இருக்குது, சரியா? சரிங்க. சரிம்மா, எனக்கு உள்ள வேலை இருக்குது. தண்ணி வேணும்னா அங்கே மோட்டார் சுவிட்ச் இருக்குது, அதை போட்டுக்கோ. தண்ணி இங்கே இருக்குது, துவைச்சிக்கோ. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிடாம்மா, சரி. அப்பாடா, எப்படியோ நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னடா பண்ணுறது, இம்புட்டு துணியை வேற துவைக்கணுமே, ஆத்தங்கரைக்கு போய் துவைச்செடுக்கணுமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ இவங்க பார்த்து தண்ணி கொடுக்குறேன்ட்டாங்க. ஓகே, துணியை துவைத்திர வேண்டிதான். என்னம்மா, கடையில் ஆரம்பிச்சாச்சா? முத ஆளை இந்த ஆள் வாரான். இந்த ஆளுக்கிட்டேயா வியாபாரம் பண்ணுறது? ஐய, நல்லா வசதியான ஆளாக வந்தாங்கன்னா அவங்க கையால் நமக்கு சாப்பிட்டாங்கன்னா வியாபாரம் நல்லபடியாக போகும். இந்த வீணா போனவெல்ல வந்து நிற்கிறான். என்ன பண்ணி தொலைகிறது? என்னம்மா, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற. கடையில் ஆரம்பிச்சாச்சா? ஆமாங்கண்ணே, இன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். என்னென்னலாம் போடுறீங்க? காலையில் இட்லி தோசை போடலான் இருந்தோம். ஆள் நடமாட்டத்தை ஒன்றும் காணோம். அது வெறும் தோசை கல்லுனா பெரிய கல்லாக வாங்கணும், சின்ன கல்லை வச்சு இது பண்ண முடியாது. அதான் காலையில் இட்லியை போட்டுக்கிட்டு மதியானம் பிரியாணி, ராத்திரிக்கு இட்லியும் குழிப்பணியாரமும் கொடுக்கலான் இருக்கோம். குழிப்பணியாரம்மா? பைத்தியக்காரி, நம்மக்கிட்ட இட்லி தோசைன்னா இப்போ என்ன குழிப்பணியாரன்றா? அப்படியா? சரிம்மா. ஆமாம், காலையில் நேரத்தில்னா டிஃபன் வாங்கலான்னு பார்த்தா எங்கேயுமே கடை இல்லை. இங்கேருந்து டவுனுக்கு தான் போகிறதா இருக்குது. இங்கிட்டு ஒரு கடை இருந்தால் பிரச்சனை இல்லை. மதியானம் சாயங்காலம்னா கூட அமுதா கடை இருந்துச்சு. காலையில் நீயே கடை வைக்கிறியா? பரவாயில்ல. இட்லி எல்லாம் எம்பிட்டு? எல்லா பக்கமும் 10 ரூபா தானே, அதே 10 ரூபா தான். ஓ சரிம்மா. இன்னைக்கு நாள் இல்லைனே, அதனால மதியானம் பிரியாணி ஆக்குறோம். ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரி, தெரியுங்களா? அப்படியா? பரவாயில்லையே. அப்பனா நம்ம வீட்டில் 4 பேத்துக்கு 2 பிரியாணி வாங்கினா போதுமே, 2 பிரியாணி பிரி. ஆமாங்கண்ணே, நாளை மட்டும் ஆஃபர் போட்டிருக்கோம். அப்போ தான் எல்லாரும் வருவாங்க. ஆமாம், அதுவும் சரிதான். வாங்க தம்பி, சாப்பிடுங்க வாங்க. லூஸு, வரவங்க நல்லா பணக்காரவங்கள இருக்குன்னு வியாபாரம் அவங்க கையால் ஆரம்பிக்க நினச்சா இது பார்த்தா லூஸு மாதிரி பேசிக்கிட்டு. சரிம்மா, அப்போ ஒரு 3 இட்லி வைங்க. சரிங்கப்பா, நான் எடுத்து வைக்கிறேன்ப்பா. ஐயோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்போ.
முதல்ல ஒரு தொழிலை ஆரம்பிச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேலாவது உன் வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க. என்ன உட்காரத்துக்கு டேபிள்லாம் இல்லையா? இவன் நிற்கிற 3 இட்லிக்கு டேபிள் கீபிள்னு. இப்பதானப்பா கடை ஆரம்பிச்சிருக்கோம். நீ போக போக எல்லாம் வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பரவாயில்லையே, அப்படியே அமுதா கடை கைப்பக்குவம் அப்படியே இருக்குது இங்கேயும். இங்கே பாருங்கண்ணே, எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் தான் அவளுக்கு, அவளோட கைப்பக்குவம்னு இங்கே இல்லை. எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது தான் அவ. சரிம்மா சரிம்மா, எப்படியோ இருந்தாலும் சரி, நல்லா இருக்குது ருசி. வாங்க வாங்க, இட்லி சாப்பிட்டு போவோம். எம்மாடி, ஆளாளு வாராங்கம்மா. சீக்கிரம் தட்டில் இட்லியை போட்டு எடுக்கவா. இருமா இரு, வந்தவங்க முதல்ல சாப்பிட்றாங்களா என்னன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே ஊற்றாத, ஏற்கனவே ஊற்றி வச்சது அப்படியே கிடக்குது. ஆறி போச்சுன்னா கல் மாதிரி ஆகி போயிடும். ஆமா, பசி ஆகி போச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். இங்க இருந்து டவுனுக்கு போறதுக்கு என்ன, இங்கேயே சாப்பிட்டுருவான். ஏக்கா, அப்படியே எல்லாத்துக்குமே 3 இட்லியை வச்சு கொடுக்கா. சரிப்பா சரிப்பா, இந்த எடுக்கிறேன். நான் கூட பேக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவனால் 2 பேரும் சேர்த்து வந்திருக்காங்க. இந்தாங்கண்ணே, சாப்பிடுங்கண்ணே. அண்ணே சாப்பிடுங்க, சூப்பரா இருக்குது. நல்லா அமுதா கடை டேஸ்ட் அப்படியே இருக்குது. இந்த கடைக்கு வந்தால் இந்த கடை பேரை சொல்கிறது இல்லை. அமுதா கடை, அமுதா கடை, வெங்காய கடைன்னு.